நிகழ்த்திய முதல் புதுமையை எடுத்துரைக்கின்றது. நம் ஆண்டவர் அதிசயங்கள் செய்கின்றவர், அற்புதங்கள் ஆற்றுகின்றவர். ஆண்டவர் இயேசு இருக்கும் இடத்தில் குறைகளுக்கு இடமில்லை, கவலைக்கு வழியில்லை, கண்ணீர் விட காரணம் இல்லை. ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்து முடிப்பவர் என்பதை தான் இந்த காணாவூர் புதுமை நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் அனைத்தும் ஆண்டவர் வியத்தகு செயல்கள் செய்பவர் என்ற மைய கருத்தை வெளிப்படுத்துகின்றது. திருமண விழாவில் 1000 பேர் கூடியிருந்தாலும் அன்னை மரியாளின் பார்வை மட்டுமே அவ்விழாவில் ஏற்பட்ட திராட்சை ரச தட்டுப்பாட்டின் மேல் திரும்பியது. குறைகளை நிறைவாக்கும் தாயாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் அன்னை மரியாள். திராட்சை ரசத்திற்காக தன் மகனிடம் பரிந்து பேசிய அன்னை மரியாள், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் வழியாக தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, அன்று காணாவூர் கல்யாணத்தில் மட்டும் அல்ல, இன்றும் நம் வீட்டில் நடக்கும் எல்லா காரியங்களிலும் அதிசயம் செய்யும் ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார். நம் உடனடி தேவையை சந்திக்க அன்னை மரியாளும் உடன் இருக்கின்றார். ஆண்டவரின் வல்லமையான பிரசன்னத்தை உணர்வோம். அவரின் புதுமையை நம் வாழ்விலும் அனுபவிக்க வரம் கேட்போம். இத்திருப்பலியில் தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படும் திருப்பலி கருத்துக்கள்: அரசு கூறப்பட்ட குடும்பம், ஆரோக்கிய அந்தோணிராஜ், ரின்சி இவர்களின் 7ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், இதுவரை புனித செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், இனிவரும் காலங்களிலும் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் சுகம் தந்து காத்திட வேண்டியும், மேலும் இவர்களது மகள் ரெனிட்டாவிற்கு நல்ல உடல் சுகத்தையும் கல்வியும் ஞானத்தையும் தந்திட வேண்டியும், அரசு தொண்டான் குடும்பம் எமிலி என்கின்ற லூர்து மேரி அவர்களின் மரித்த 10ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், மேலும் அந்தோனி ஜான் பிரிட்டோ பெரிநாயகம்மாள்
சலேத் மேரி, அந்தோணிசாமி, கூடங்குறிச்சி செல்லுமுத்து, லூர்து மேரி, பனிக்கன்குப்பம் சூசை அமல்நாதன், ஜாஸ்பின் சகாய செல்வராணி, இருப்புக்குறிச்சி அந்தோணிமுத்து ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் அடுத்த மாசலா குழந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பி அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு புனித உத்திரை எண்ணெய் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் பேர குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் அரசகுடி ராயப்பா குடும்பத்தில் மறைத்த சௌரிமுத்து, செல்வராயர், காணிக்க மேரி மற்றும் மறைத்த மாசலா குழந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சௌரிமுத்து குடும்ப உறுப்பின் உடல் நலத்திற்காகவும் பேர குழந்தைகள் உடல் சுகத்திற்காகவும் கல்லூரி குடும்பம் சமணசுநாதன், மனத்தாயி, யேசுதாஸ், ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுடி முத்து குடும்பம் சிறில் ரூபன், டோனி லாரா, கிறிஸ்டோபர் மற்றும் மறைத்த யாரன் ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் விருதாச்சலம் பாத்திமா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி வெர்ஜில் மேரி அவர்களுக்கு அன்னை மரியாளும் இறைமகன் இயேசுவும் நல்ல உடல் சுகம் தந்து அவர்கள் பணியை இனிதே தொடர்ந்திட வேண்டியும் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியின் பயணத்தை தொடர்ந்திடவும் பள்ளியின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அரசகுடி ராயப்பா குடும்பத்தில் மறைத்த ராயப்பன், பெருநாயகம்மாள், அந்தோணி, ஜான் மேரி, சவரி, பெருநாயகம், அந்தோணி மேரி, கிறிஸ்துராஜ், இயேசுராஜ் மற்றும் மறைத்த மாசுலா குழந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும் நெட்டலக்குறிச்சி பர்ணத்தா குடும்பம் டேனியல், தேக்கலா மேரி, அமலோர்ப மேரி, ஜார்ஜ், அந்தோணிசாமி, இருதயராஜ், லூர்து மேரி, லீமா, சுசிலா ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுடி ராயப்பா குடும்பம் எம்எஸ் ஆரோக்கியசாமி, ரோசா மேரி, ஜோஸ்பின் ராணி, பெருநாயகம், அருட் சகோதரி லுத்மிலா மேரி, அந்தோனி பிரான்சிஸ், லூசியா கிருஷ்ணா ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுடி கூறப்பட்ட குடும்பம் டி மோசஸ், எம் சலேத் மேரி, ஏ மோட்சராக்கினி ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் இவரது குடும்ப உறுப்பின் உடல் நலத்திற்காகவும் பேர பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்காகவும் அரசகுடி ராயப்பா குடும்பத்தில் மறித்த அந்தோணிசாமி அவர்களின் மறித்த 30ஆம் நாள் நினைவு திருப்பலியாகவும் அவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுடி ராஜ்குமார் உடல் சுகத்திற்காகவும் அன்னையின் அருளால் விரைவில் முழு உடல் உள்ள சுகம் பெற வேண்டியும் அரசகுடி மேல குறைப்பட்ட குடும்பம் அந்தோணிராஜ், நிஷாந்த், எமிலி இவர்களுக்கு அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளின் வேலை வாய்ப்பிற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் வரதராஜம்பேட்டை அந்தோணிசாமி, விக்டோரியா, அந்தோணி ஆரோக்கியராஜ் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களால் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புதுமைப்படுத்தல உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலிருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மகிழ்வோருக்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நேரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமதன்பு திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எருசலேம் நகருக்கு ஆண்டவர் தரவிருந்த வெற்றியையும் மீட்பையும் புதிய பெயரையும் மனவாழ்வையும் எசாயா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும்
ஆண்டவரின் கையில் அழகிய மணிமுடியாய் அரச மகுடமாய் வீற்றிருக்கின்றோம். நம் வாழ்வு எவ்வளவு பாழடைந்து கிடந்தாலும் ஆண்டவர் நம் வாழ்வை கட்டி எழுப்ப வல்லவர் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62 இறைவசனங்கள் 1-5 முடிய. சீயோனின் வெற்றி வைகரை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடுங்கள்
இரண்டாம் வாசக முன்னுரை. படைப்பின் தொடக்கம் முதல் தூய ஆவியாரின் செயல்பாடுகள் மிகவும் முக்கிய இடம் வகிக்கின்றது. ஒவ்வொருக்குள்ளும் தூய ஆவியார் செயல்படுகின்றார். தன் அருள்கொடைகளை அவரை தேடுவோருக்கும் தாகத்துடன் கேட்போருக்கும் பகிர்ந்தளிக்கின்றார். தூய ஆவியாரின் வல்லமையை நம்மில் கண்டுணர்ந்து பொது நன்மைக்காக அவற்றை பயன்படுத்தும் வரம் வேண்டி இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகை உண்டு. ஆனால் தூய ஆவியர் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு. ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு நாணம் நிறைந்த சொல் வளத்தையும் அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கின்றார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல்கள் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் வேறு ஒருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும் மற்றவருக்கு பல்வகை பரவச பேசும் ஆற்றலையும் பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளைக்கும் ஆற்றலையும் அளிக்கிறார். அந்த ஆவி, அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரை தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய இறை வசனங்கள். அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன.
அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் வைத்திருந்தது ஏன் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கானாவூர் திருமணம். கானாவூர் திருமணத்தை பற்றி நாம் பல தடவை இந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டிருப்போம். திருமணம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். திருமணத்தின் போது நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் 1980s பார்க்குற போது ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னாக்க பிறந்த பொண்ணு, கட்டிட்டு போன பையன், தனி கொடுத்துன்னு போனவங்க எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 10-15 பேர் 20 பேர் ஒரே கூட்டமாக இருப்பாங்க. பந்தல் கால் நடுவதிலிருந்து, பந்தல் போடுவதிலிருந்து, சமைப்பதிலிருந்து இவர்களே செய்வார்கள். எனவே அதில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஆனால் இன்று 2K 2000க்கு பிறகு நடக்கிற திருமணங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த வீட்டு உரிமையாளர், கல்யாணத்தை நடத்துகிறவர், அவர்தான் பந்தக்கால் நடுவார், கூலி ஆட்களை கூப்பிட்டு பந்தல் போடுவார், சமைப்பதற்கு தனி நபரை அழைத்து வந்து, முஸ்லீம் ஏரியா வந்தால் ஒரு பாயை கூட்டு வந்து பிரியாணி போட சொல்லுவார். இல்லை நம்ம ஊரில் யார் நல்லா சமைப்பாங்களோ அவரை கூட்டு வந்து சாப்பாடு இன்சார்ஜ் நீ பார்த்துக்க. எல்லாமே அந்த திருமண வீட்டாரை பொறுப்பெடுத்து பார்த்து கொள்கிறார்கள். எனவே இந்த திருமணம் இந்த 80s 90s இருந்த மகிழ்ச்சி இப்போ 2K 2000க்கு பிறகு சொந்த பந்தங்கள் எல்லாம் 10 மணிக்கு கல்யாணமா, காலையில் 7 மணிக்கு வீட்டில் கிளம்பி சரியாக 9:30 மணிக்கு கல்யாணத்துக்கு வர மாதிரி வருவாங்க. இதுதான் இன்றைய கல்யாணம். கல்யாணம் என்று சொன்னால் ஒற்றை வரியில் என்ன சொல்லலாம் தெரியுமா? கலகலப்பு, கைகலப்பு, சலசலப்பு. கலகலப்பு எல்லாம் ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம். கைகலப்பு என்பதை விட கை நனைப்பு. வந்துட்டோம், வேற வழி இல்லை, கை நனைக்காம போனா கோச்சுப்பான். ஏய் பங்காளி கை நனைக்காம போயிட்டான்டா, என்னத்த மனசுல வச்சுட்டு கை நனைக்காம போனானோ அப்படி என்கிற ஒரு சம்பிரதாயத்துக்காக கை நனைக்க வேண்டும் என்பதற்காக கை நனைப்பு. அப்புறம் அந்த கை நினைக்கிற இடத்துல சலசலப்பு, கலகலப்பு, கை நினைப்பு, சலசலப்பு. ஆம்பளைங்களாம் வீட்டுக்கு வாழ வந்த மருமகனாக இருந்தாக்க பார்த்துக்கிட்டே இருப்பார். பெரிய பொண்ணுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க, நடு பொண்ணுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க, கடைசி பொண்ணுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க, வித்தியாசத்தை பார்ப்பார். ஏண்டி உனக்கு 5 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்க, உன் தங்கச்சிக்கு 25 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறாங்களா இப்படின்னு முதல் மருமகன் கேட்பார். அதற்கு மகளிடம் பதில், ஏங்க நீங்கள் கவர்மெண்ட் உத்தியோகம், என் தங்கச்சி விவசாய வேலைவர் கட்டிக்கிறாரு,
அதனால் எங்கள் அப்பா செஞ்சிருப்பார் அப்படின்னு பொண்ணே சொன்னாலும் கூட வாழ வந்தவன் என்ன சொல்லுவார்? இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டு வராது. அப்போ என்னங்க? சலசலப்பு, கலகலப்பு, கை நனைப்பு, சலசலப்பு. இதுதான் திருமணத்திலே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அனுதின செயல்பாடுகளாக இருக்கின்றது. மனைவி சொன்னால், என்னங்க நான் ஒருத்தி பக்கத்தில் இருக்கிறேன், நீங்கள் அந்த பொண்ணையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு மனைவி சொன்னார். கணவன் சொன்னான், நான் அந்த பொண்ணை பார்க்கல, அந்த பொண்ணு கட்டியிருந்த சேரீயை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, அதுபோல் உனக்கு வாங்கி கொடுக்கலாமேன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னானா. மனைவி சொன்னால், அப்படியாங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, முடிஞ்ச உடனே நேராக கடைக்கு போய் அந்த மாதிரி ஒரு 5 சேரீ வாங்கி கொடுங்க. ஆப்பு வச்சிட்டானா? தேவையா இது? பிரியமானவர்களே, திருமணம் என்பதை இது இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகளாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இப்படி இருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு வாழ்ந்த அந்த சூழ்நிலையில் யூதருடைய அந்த பாரம்பரியத்தில் நடந்த திருமணத்தை எடுத்து பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் அந்த திருமணத்தை நடத்தியிருப்பார்கள். இன்றும் கூட ஒரு திருமணம் நிகழ்வை ஒரு குடும்பத்திலே ஒரு தாயும் தந்தையும் நடத்துகிற பொழுது அவர்கள் சந்திக்கிற கஷ்டங்கள், ஒரு படபடப்பு, ஒரு பதற்றம், ஒரு பயம், ஒரு அச்சம், எப்படியாவது நல்ல நடக்கணும், எந்த குறையும் ஏற்படக்கூடாது, பார்த்து 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 எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துவார்கள். அப்படி நடத்துகிற போதே என்ன திரும்ப நடக்கும்? ஐயோ இவனை கூப்பிடலையே, அவனை கூப்பிடலையே. ஒன்று கவனிங்கள, உடனே போன மே மாதம் 15ஆம் தேதி ஒரு பெரிய இடத்து கல்யாணம், 50 சாமியார் கூப்பிட்டுருந்தாங்க. 50 சாமியார் கூப்பிட்டுருந்தாங்க, அதில் நானும் ஒருத்தர். கல்யாணத்துக்கு பார்த்தா ஜேன்னு வந்து நிற்கிறாங்க சாமியாருங்க. ஆனால் மக்கள் கூட்டம் ரொம்ப குறைவு. மதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர், வேலூர், பாண்டிச்சேரி, இப்படி எல்லா மறை மாவட்டத்திலும் பார்த்தா அங்கங்கே வந்து ஒரு 10 சாமியார் நிற்கிறாங்க. சரி, கல்யாணம் ரொம்ப தடபடலாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்த்தோம். கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. சரி, 50 சாமியார் கூப்பிட்ருக்காங்களே, சாப்பாடெல்லாம் கரெக்டாக டைமுக்கு பரிமாறுவாங்க அப்படின்னு பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் காணோம், பொண்ணு மாப்பிள்ளை சொந்த பந்தத்தையும் காணோம், எல்லாம் போயிட்டாங்க. சாமியார்களும் சுற்றி சுற்றி வராங்க. ஒரு சாமியார் கேட்குறாரு, என்னப்பா சாப்பாடு எங்கப்பா? யாருக்கு தெரியும், உங்களை மாதிரி நானும் விருந்தாளி சாமியார். கூப்பிட்டவர்கள் சென்று ஓடிவிட்டார்கள். சாமியாருங்க, பாதி சாமியார் சொல்றாங்க, சரி எடுப்பா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போவோம். ஃபாதர், சாப்பாடு கரெக்ட் டைம் வந்துடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு கல்யாணத்து வீட்டார் என்று சொன்னாங்க. அது இங்கே இல்லை, வேற ஒரு பங்கில் சொன்னாங்க. 12:30 மணிக்கெலாம் சாப்பாடு வந்துடும் ஃபாதர். நானும் சாப்பாடு செய்யலை, உக்காந்துருக்கிறேன். 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, எனக்கு பசி தாங்கலை. 3:30 மணிக்கு மேலே எப்படிங்க நான் வெயிட் பண்ணுறது? நேராக பைக் எடுத்துகிட்டு போனால் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து படுத்துட்டேன். பார்த்தா 6 மணிக்கு ஒரு பையன் ஒரு தூக்கு செடியை கொண்டுட்டு வரான். என்னப்பா, கல்யாணத்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்தாங்க ஃபாதர் உங்களுக்கு, இது என்னைக்கு சாப்பிட்றதுப்பா? இது நீங்கள் என்னைக்கு வேணாலும் சாப்பிடுங்க ஃபாதர். பிரியமானவர்களே, இப்படிதான் ஒரு அந்த திருமண வீட்டார் அவர்கள் வேண்டுமென்று விட்டு விடுவதில்லை. பதற்றம், ஒரு பயம், ஐயோ எதை செய்வோம், கையும் காலும் ஓடலையே அப்படிங்கிற பதற்றத்திலே அழைத்தவர்களையும் மறந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய திருமணம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பதற்றம் அந்த கானாவூர் கல்யாணத்திலும் கண்டிப்பாக இருந்திருக்கும். யூதருடைய அந்த தூய்மை சடங்குபடி நாம் எப்படி நம்முடைய திருமணத்திற்கு வந்தவர்களை அமர வைத்து அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி நாம் அனுப்புகிறோமோ, அதுபோல் அவர்களுக்கு அவருடைய சடங்குபடி பார்க்கிற பொழுது திராட்சை ரசம் பரிமாறுவது. திராட்சை ரசம் சரியாக பரிமாறவில்லை என்று சொன்னால் வந்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம சொல்லுவோம் இல்லையா, என்னப்பா பிரியாணி நல்லா இருந்துச்சா,
பிரியாணியில் ஒரு பீஸும் இல்லை, காரமும் இல்லை. ரசம் சோறு நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுவும் சோறு வேகலை. வெளியே வந்து அவனு ஏப்பம் விட்டுட்டு அப்புறம் சொல்கிற பதில் இதெல்லாம். ஆல்ரெடி மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு, வெளியில் வந்து நாம் சொல்கிற பதில் என்ன? பிரியாணியில் பீஸ் இல்லை, சோறு வேகலை, காரம் இல்லை, சுவை இல்லை. அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ப்பா, பிரியாணினா அதான்ப்பா பிரியாணி அப்படி என்று வெளியே வந்து ஆண்கள் பேசிக்கொள்வது. பெண்கள் கூட்டம் என்ன தெரியுமா? என்ன புடவை எங்கே வாங்கியிருப்பாள் அந்த புடவை, அழகாக கட்டி வந்திருக்காங்களே, அவள் போட்டு அந்த செயின் நல்லா இருக்கு, இப்படி என்கிற பெண்கள் கூட்டம் ஒரு புறம். எனவே திருமணம் என்று நாம் நடத்துகிறவர்கள், திருமணத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிறவர்கள் சந்திக்கிற கஷ்டங்கள், அந்த சூழலை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய குடும்பத்திலே நாம் நடத்தியவர்கள் இங்கே இருக்கிறோம், எப்படிப்பட்டதொரு கஷ்டத்தை நாம் பார்க்கிறோம், சந்திக்கிறோம். இன்னைக்கெல்லாம் இந்த 2K கிட்ஸுக்கு திருமணம் நடக்கிற பொழுது எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு சிலர்லாம் அம்மா சொல்லுது கணவரை பார்த்து, ஏங்க உங்கள் துணிமணி நீங்களே துவைச்சிங்க, இது பாய்ஸ், ஹலோ பாய்ஸ், இது பாய்ஸ் ஒர்க், கேர்ள்ஸ் நாங்களே எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, அப்படி என்கிற நிலைக்கெல்லாம் இன்றைக்கு வந்து விட்டார்கள். உன் துணி நீ துவைச்சிக்க, பிளேட்டை கழுவு, உன் வேலையை நீ பாரு, எல்லா வேலையும் பொம்பளை தான் செய்யணுங்கிற ஒன்று எங்கள் தலையில் எழுதி வைக்கல, அப்படி என்று இந்த படித்த பெண்கள் எல்லாம் சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, காணாவூர் கல்யாணத்துக்கு இப்போ வருவோம். காணாவூர் கல்யாணத்துக்கு வருவோம். காணாவூர் கல்யாணம் ஒரு கவிதை போட்டி வச்சாங்க. காணாவூர் கல்யாணம் என்பது தலைப்பு. இந்த காணாவூர் கல்யாணம் என்கிற தலைப்பிலே கவிதை எழுதுகிறவர்களுக்கு சிறப்பான ஒரு பரிசு உண்டு அப்படின்னு அறிவிச்சாங்க. பார்த்தா பெரிய பெரிய கவிதையாளர்கள்லாம், கவிதை ஜாம்பவானெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் கலந்து கொண்டு கவிதை போட்டி தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறது, போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அந்த கவிதை எழுதுகிற அறையிலே ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான். உள்ள கவிதை எழுத போய் தூங்கிட்டு இருந்தான். என்னடா உள்ளே வந்து தூங்கிட்டு இருக்கானே, பரீட்சை எழுதுகிற எக்ஸாம் ஹாலில் தூங்குற மாதிரி நம்மளாலும் ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தான். உடனே இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது, எல்லாம் பேப்பரை ரெடி பண்ணி கட்டுங்கன்ட்டார். தூங்கிட்டு இருந்தவன் எஞ்சி டக்குன்னு 2 வரி எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். கடைசியில் எல்லாம் திருத்தி பாஸ் மார்க் போட்டாக்க தூங்கிட்டு இருந்தவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டான். அவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் தட்டிட்டான். 40 பக்கம் 30 பக்கம் எழுதினவெல்லாம் ப்ரைஸ் வாங்கலை. தூங்கிட்டு இருந்த 2 நிமிஷத்தில் 2 லைன் எழுதி கொடுத்துட்டு போனான். பார்த்தீங்களா? பார்த்தா ஃபஸ்ட் ப்ரைஸ், 1 லட்ச ரூபா அவனுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. என்ன எழுதினான் கவிதை 2 வரியில்? அந்த எழுதியவன் யார்? ஆங்கில கவிஞர் பைரன் என்பவர் எழுதிய அந்த கவிதை என்னவென்று சொன்னால், நாதன் நோக்கினான் நாணிச்சு வந்தாள் நங்கை. நாதன் நோக்கினான் நாணிச்சு வந்தாள் நங்கை. இதுதான் அவன் எழுதிய கவிதை. ஆண்டவர் இயேசு காதலனாகவும் 6 கல் தொட்டிகள் நீர் காதலியாகவும் உருவகித்து, காதலனை கண்ட காதலி முகம் சிவப்பது போல இயேசு நோக்க நிறமற்ற தண்ணீர் செந்நீர் திராட்சை ரசமாக மாறியது. நாதன் நோக்கினான் நாணிச்சு வந்தாள் நங்கை. இயேசுனுடைய கடைக்கண் அவருடைய பார்வை அங்கே தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. 2 வரியில் அந்த ஒட்டுமொத்த அந்த தலைப்பையே சுருக்கி எழுதிவிட்டான் அந்த கவிஞன். இவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பார்வைப்பட்டவுடன் அன்னை மரியாள் இவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று தன் மகனிடம் பரிந்து பேசிய போது முடியாது என்று மறுத்த இயேசு மீண்டும் அன்னை மரியாளுடைய பேச்சு, அன்னை மரியாளுடைய பரிந்துரை இயேசுவுக்கு 2வது முறை கொடுக்கிற போது இயேசுவால் மறுக்க முடியவில்லை. என்னால் எனது நேரம் வரவில்லை என்று இயேசு மறுத்த போதும் கூட அன்னை மரியாள் முன்னின்று அங்கே பரிந்துரை செய்கிற போது அந்த கானாவூர் கல்யாணத்திலே அந்த கஷ்டம் துன்பம் நீக்கப்படுகிறது. அவருடைய குறை அங்கே நிவர்த்தி செய்யப்படுகிறது. எனவே அன்னை மரியாளுடைய பரிந்துரை, நாதன் நோக்கின ஆண்டவர் இயேசுனுடைய பார்வை, அவர் பார்த்தார். பார்த்தவுடன் அங்கே தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது என்பதை நாம் பார்க்கிறோம்.
எசாயா எழுதிய புத்தகம் 54:4 நாம் வாசிக்கிறோம், அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய், இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் என்று சொல்லி எசாயா எருசலேம் மக்களை பார்த்து ஆறுதலாக சொல்லுகிற வார்த்தை. இன்றைய முதல் வாசகம் அதை தான் நமக்கு சொல்கிறது. கடவுளுடைய எல்லையில்லாத அன்பு, பேரன்பு எருசலேமிற்கு எப்போதும் உண்டு. கடவுளுடைய எல்லையில்லாத அன்பு உனக்கு உண்டு அப்படி என்று எசாயா சொல்றார். அந்த அன்பு தான் நமக்கு தேவை. அந்த எல்லையில்லாத அன்பு என்றால் என்ன? கடவுளுடைய பேரன்பு. இனி நீ இழிவுபடுத்தப்பட மாட்டாய், நீ இனி எப்சியா என்று அழைக்கப்படுவாய், உன்னில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உன்னில் நான் பெருமிதம் அடைகிறேன். அன்று யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்ற போது தந்தை கடவுளால் உன்னில் நான் பூரிப்படைகிறேன் என்று தன் மகனை அங்கீகரித்த ஆண்டவர் இன்று எப்சியா, உன்னில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், எருசலேமிலே உன்னை நான் பூரிப்படைகிறேன் என்று இங்கே எசாயா அறிவித்த வார்த்தைகள் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. இரண்டாம் வாசகத்திலே பார்க்கிற பொழுது ஆவியின் கொடைகளால் நம்மை நிரப்பி அன்பின் பிள்ளைகளாக இறைவன் நம்மை மாற்றுகிறார். ஆவியின் கொடைகளால் நம்மை நிரப்பி அன்பின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். எனவே அந்த ஆவியின் கொடைகளை நாம் பெறுகிற போதுதான் நாம் அவரில் ஒருவராக, அவரின் பிள்ளைகளாக நாம் உருமாற்ற பெறுகிறோம். திருவருட்சாதனத்தின் வழியாக இறைவன் நம்மை அவரில் ஒருவராக இணைக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட அந்த தூய ஆவியானுடைய கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் நாம் பெறுகிற போது நாம் எப்படிப்பட்ட மாறுபட்ட தன்மை கொண்டவர்களாக, பல்வேறு குடும்பத்தினுடைய பின்னணியை கொண்டவர்களாக, சூழலை கொண்டவராக இருந்தாலும் கூட இறைவனில் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டும், துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு ஒரு சினிமா பாடல் உண்டு இல்லையா? துன்பம் வரும்போது சிரிங்க. துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா? துன்பம் வரும்போது யாராவது சிரிக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? கல்யாண மேடையில் பாருங்களேன், பொண்ணும் மாப்பிள்ளையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி எப்படிப்பட்ட துன்பம் வரப்போதோ அதெல்லாம் மறந்து அந்த திருமண மேடையில் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பிரியமானவர்களே, திருமணம் என்பது இந்த பூமியிலே வாழுகிற வரை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அன்பையும் அடிப்படையாக கொண்டது. அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த திருமணத்தின் போது இருக்கின்ற அன்பும் மகிழ்ச்சியும் இந்த மண்ணகத்தில் இருந்து மறைகிற வரை நம்மில் குடிகொண்டிருக்க வேண்டும். அப்படி குடிகொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவர் நம்மில் குடிகொண்டிருக்க வேண்டும். தூய ஆவியானவருடைய கனிகளும் கொடைகளும் நம்மில் குடிகொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த திருமண வாழ்வு ஒரு மகிழ்ச்சியாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். எனவே காணா ஒரு கல்யாணம், அவருடைய துன்பத்தை துடைத்த அன்னை மரியாள் நம்முடைய வாழ்வில், நம் குடும்பத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும், எல்லா தேவைகளிலும் அன்னை மரியாள் உடன் இருக்கிறார். நம்மையும் வழிநடத்துகிறார், நம்முடைய துன்பத்தையும் துடைக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்து அன்னை மரியாள் பாதத்திலுமே ஒப்புக் கொடுப்போம். ஆமீன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறையறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் என்கிற முதல் வாசக ஆசையின்படி ஜூபிலி ஆண்டினை கொண்டாடும் திரு அவையை எதிர்நோக்கின் திருப்பணிகளாய் வழிநடத்தும் திருத்தந்தை உள்ளிட்ட திரு அவை தலைவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் வாழவும் இறை மக்களாகிய எங்களை கட்டி எழுப்பவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார், உன் நாடு மனவாழ்வு பெறும் என்று எசாயாவின் கூற்றுப்படி எங்கள் தாய் திருநாடும் என் தமிழ்நாடும் சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி, சமய சார்பின்மை ஆகிய விழுமியங்களை பேணி காத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற எதிர்நோக்கு மிக்கவர்களாய் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே என்கின்ற பவுலடியாரின் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் நாங்கள் எல்லோரும் எங்கள் திறமைக்கேற்ப எம் மடமைகளை ஆற்றி எல்லோரும் எல்லாமும் பெற்றிட வழிவகை செய்யவும் சேற்றில் இறங்கி எமக்கு சோறு படைக்கும் விவசாயிகள் உள்ளிட்ட அத்துணை உழைப்பாளிகளையும் மதித்து மாண்புடன் நடத்தவும் வரமருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கிற அன்னை மரியாவின் அறிவுரைப்படி நாம் நடந்தால் அதே அன்னையின் பரிந்துரையை ஆண்டவராம் இயேசு ஒருபோதும் தட்டமாட்டார் என்கிற நம்பிக்கையும் எதிர்நோக்கும் உள்ளவர்களாய் இங்கே கூடியுள்ள நாம் அனைவரும் திகழவும் குறைகள் யாவும் நீக்க பெற்று சுமிகு திராட்சரசம் போல் நம் வாழ்வு நீக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். எங்கள் குறைகளை நிறைவாக்க வந்தவரே, நாங்கள் என்றும் இறை மக்களாக திகழ வேண்டும். எக்கொடைகளை பெற்றோமோ அதற்கேற்ப தொண்டுகள் புரிந்து எக்குறையுமின்றி நிறைவாக்கக்கூடிய மனநிலையை அளித்து உம் நம்பிக்கையில் உறுதி கொண்டவர்களாக செயலாற்ற போதுமான அருள் வரங்களை பொழிந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவலுக்காக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் முதுகைகளில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைநிகழ் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளில் இருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செதலினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். நீர் வருவரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினரையும் திருப்பலில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்றவர்களையும் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் உடல் சுகத்துக்காக ஜெபிக்கின்றவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருப்பலியில் வாசிக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்க வந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாளை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோமாக. எங்களுக்கு
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவழுத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எழுப்பினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய மண்ணின் மைந்தர் நமக்காக வந்து திருப்பலி நிறைவேற்றி தன்னுடைய தந்தைக்காகவும் நம்முடைய மக்களுக்காகவும் ஜெபித்திருக்கின்றார். எனவே அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக டான் பாஸ்கோ காலேஜ் ஏலகிரியில் இருக்கின்ற இந்த டான் பாஸ்கோ கல்லூரியில் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் அதில் சேர்ந்து படிக்க விருப்பமாக இருந்தால் பிஎஸ்சி, பிஎஸ்சிஏ, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிபிஏ, பி இங்கிலீஷ், பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற படிப்புகள் எல்லாம் இந்த டான் பாஸ்கோ கல்லூரியில் கிடைக்கிறது. எனவே இங்கிருந்து நம்முடைய பிள்ளைகள் அங்கே இந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கல்லூரியில் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் என்னை சந்திக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக பொது அறிவிப்புகள். இன்று
19/1/25 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு திங்கட்கிழமை காலை திருப்பலி புனித செபஸ்தியார் மறைசாட்சி. 21/1 செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலி புனித ஆக்னஸ் கன்னி மறைசாட்சி நினைவு. 22/1 புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை திருப்பலி நடைபெறும். 25/1 திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்ற விழா. 26/1/25 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு. முக்கிய அறிவிப்பு: வருகின்ற பிப்ரவரி மாதம், அடுத்த மாதத்தின் முதல் நாம் மாதத்தின் முதல் சனிக்கிழமையை குணமளிக்கும் ஆராதனை நிகழ்வுகள் நடத்தி நம் பங்கில் இருக்கிற மக்களுக்காக சிறப்பான குணமளிக்கும் வழிபாடு நடத்த இருக்கின்றோம். எனவே இதிலே பிப்ரவரி முதல் அக்டோபர் வரை மாதம் வருகின்ற முதல் சனிக்கிழமை டைம் டேபிள் சரியாக மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தேர்பவனியும், 6:30 மணி முதல் 8:30 மணி வரை இந்த குணமளிக்கும் நற்செய்தி வழிபாடு நடைபெறும். 8:30 மணிக்கு நிகழ்வுகள் முடிவடையும். நீங்கள் வீட்டுக்கு உணவருந்து நீங்கள் செல்லலாம். எனவே 6 மணி முதல் 6:30 மணி வரை ஜெபமாலையும் தேர்பவனியும் ஆலயத்தை சுற்றி, 6:30 மணி முதல் 8:30 மணி வரை 2 மணி நேரம் குணமளிக்கும் நற்செய்தி வழிபாடு நடைபெறும். எனவே வருகின்றவர்கள் கையிலே திருவிவிலியத்தை கொண்டு வாருங்கள். சிறப்பாக நீங்கள் இந்த மாதம் வருகிற பொழுது நீங்கள் ஒரு பாக்கெட் உப்பும் நீங்கள் பாட்டில் தண்ணீரும் கொண்டு வந்தால் அதை நாங்கள் மந்திரித்து கொடுப்போம். நீங்கள் அதை கொண்டு போய் உங்கள் வீட்டை சுற்றி தெளியுங்கள். மாடுகள், ஆடு மாடுகள், நம்முடைய நிலத்தின் விளைச்சல் இவற்றை சுற்றி தெளிக்கிற பொழுது அது தீய சக்திகளிலிருந்து நமக்கு விடுதலையும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே அதற்காக இந்த முதல் சனிக்கிழமை வழிபாடு குணமளிக்கும் நற்செய்தி வழிபாடு அமைத்திருக்கின்றோம். எனவே வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் இந்த வழிபாடு நடைபெறும். எனவே சாப்பாடு கொடுக்கிற அந்த வேலை வேண்டாம் என்று கொத்து தலைவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். சாப்பாடு யாரும் கொடுக்க வேண்டாம். எனவே 8:30 மணிக்கு சரியாக நிகழ்ச்சிகள் முடிவடைந்துவிடும். நீங்கள் வீட்டிற்கு சென்று உணவருந்தலாம். ஒவ்வொரு கொத்து தலைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாதத்தினை சிறப்பாக முறையில் கொண்டாடுவதற்கு பூ, மாலை மற்றும் இதர செலவுகள் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். எனவே பிப்ரவரி மாதம் முதல் மாதம் ராயப்பா குடும்பம், ராயப்பா கொத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். மார்ச் மாதம் முதல் சனிக்கிழமை மேலக்கூரப்பேட்டை குடும்பம் கொத்து தலைவர் சிறப்பிப்பார். ஏப்ரல் மாதம் முத்து குடும்பம், மே மாதம் ஆட்டுக்காரர் குடும்பம், ஜூன் மாதம் முன்சிப் குடும்பம், ஜூலை மாதம் கூரப்பேட்டை குடும்பம், ஆகஸ்ட் கணக்கன் குடும்பம், செப்டம்பர் அருளானந்த குடும்பம், அக்டோபர் தொண்டான் குடும்பம். எனவே இந்த வரிசை அடிப்படையிலே ஒவ்வொரு மாத முதல் சனிக்கிழமை நிகழ்வும் நடைபெறும். எனவே கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தின் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தீய சக்திகள், சாத்தானுடைய தீய மாய கவர்ச்சிகள், பில்லி சூனியம் போன்றவை அனைத்தும் விலகும்படியாகவும் இந்த முதல் சனிக்கிழமை வழிபாடு அமைத்திருக்கின்றோம். எனவே இதில் கலந்து கொண்டு நீங்கள் சிறப்பான விதத்திலே அன்னையிடம் ஜெபியுங்கள். லூர்து அன்னை மாதத்தின் முதல் சனிக்கிழமை லூர்து அன்னை சிறப்பான விதத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது நம்முடைய பங்கின் பாதுகாவலிப்பினை உத்திரிய அன்னை கரங்களிலே உத்திரியத்தையும் ஜெபமாலையும் தாங்கியிருக்கிற பொழுது அந்த அன்னையினுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் நமக்கு உண்டு என்பதை அன்னை நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். எனவே அந்த விதத்திலே இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை குணமளிக்கும் நற்செய்தி வழிபாடு நடைபெறும். அதிலே நீங்கள் திரளாக கலந்து கொண்டு அன்னையை மகிமைப்படுத்துங்கள், குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றோம். மேலுமாக கோபாலபுரத்தில், நம்முடைய கிளை கிராமமாக இருக்கின்ற கோபாலபுரத்தில் புதிய ஆலயம் கட்டி கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த ஆலயம் கட்டி முடிக்கிற வரை அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை திருப்பலி நடைபெறுகிறது. அதனால் அந்த கோயில் கட்டி முடிக்கிற வரை நம்முடைய பங்கிலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியானது சரியாக 8 மணிக்கு நிறைவேற்றலாம் என்று தலைவர்கள், கொத்து தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அடுத்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். 7:30 மணிக்கு ஜெபமாலையும் 8 மணிக்கு ஞாயிறு திருப்பலி ஆரம்பமாகும்.
எனவே நாம் கலந்து கொண்டு நாம் திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்க உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை கண் பாரும் அம்மா, உம்மில் அருளினை பொழியும் அம்மா. பரிபூரணியே உன்னை பாடிடும் எம்முடை வேண்டுதல் கேளும் அம்மா.